மீண்டும் ஒரு வணக்கம் சொல்லிக் கொள்வதோடு ஈவினிங் நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு அண்ணன் சீமான் அவர்களுடைய காணொளி ஒன்று கண்டேன். எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மணி அளவில் அவர் ஒரு காணொளி பதிவிட்டிருக்காரு யூடியூப்ல. ஸோ அதை நம்ம பார்க்க நேரிட்டது. மிகவும் வருத்தத்தோடு அழுதுகிட்டே அவர் நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது, நான் கூட சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் நிறைய இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோக்கள் எல்லாம் விமர்சிச்சிருக்கிறேன். அந்த வகையில் கருத்தியல் ரீதியாக நான் உங்களையும் விஜய் அவர்களையும் விமர்சித்தது உண்டு. ஆனால் உங்களுடைய அந்த காணொலியை பார்க்கும்போது சற்று வருத்தமாக இருந்தது. காரணம் நாம் அடிப்படையில் அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக பிரிந்திருந்தாலும் கூட அடிப்படையில் நாம் எல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு தான் உங்களுக்கு நான் இந்த காணொலியை சொல்றேன். நான் சீமான் அவர்களுக்கு தோல்வி என்பது புதிதல்ல. பொது வாழ்க்கையில தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வரும். ஆக தோல்வி என்பது புதிதல்ல. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து களமாடுங்க. நிச்சயமாக மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்மளோட எம்.கே. ஸ்டாலின் கூட ஒரு பெரிய அளவில் இந்த டைமும் அவரும் முதலமைச்சராக வர்றதுக்கு மீண்டும் முதலமைச்சராக வருவார் தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் போட்டிருந்தேன். ஆனால் அவர் தொகுதியில் வர முடியல. இருந்தாலும் நாங்கள் பொது வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவது உண்டு. தொடர்ந்து திமுக எதிர்கட்சியாக செயல்படும் அப்படின்னு தான் அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த வகையில நீங்களும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள்.